கோச்சுக்காதனே, கை தவறி விழுந்துருச்சு. அப்படியெல்லாம் போட்டா அந்த உரை ஜெகஜோட எப்படி சாமி நான் கோச்சுக்காதனே. கரெக்டா எடை போடணும். கை நடுங்கிருச்சு. அப்பதான் காப்பு. சரி, உண்மையை சொல்லுது. என்னன்னு சொல்லு. உண்மையா? உண்மையா? படையிடம் திரைமுறை தங்க மரக்கால். நான் இப்பதான்டா பாக்குறேன். என்ன குண்டிக்கிற ஒரு டப்பாடா. குட்டிக்கிற டப்பா இங்க வாரியா? பச்சை கட்டடா, மாவுளிய கட்ட. ஆமா, பச்சை. டேய், பச்சை கட்டைய கொண்டாந்து ஏன்டா தங்க மரக்கா? இல்ல ஏன்டா ஏன்டா இந்த பொய் புழுவுற? ஓய், இன்னும் உனக்கு வெகுமதி வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். வேணும்ல? ஆமா. அப்படி சொல்லணும்ல? சொல்றேன். நான் சொன்னதை கரெக்டா சொல்லணும். சரி, சரியா எடை போட்டேன், கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லிடுறேன். ஓர பசங்க நின்றா. சாமி விளையாண்டவா? நட்டமா நிக்குது. டைம் ஆயிடுச்சுல. நட்டமா அஸ்தானம். சாமி விளையாண்டவா? எடை போட்டு நிறுத்த பார்த்தேன். சரி, 12,000க்கு ஒரு குண்டுமணி அளவு கூட இருக்குது. அவ்வளவுதானே? ஆமா. அரமனை சென்று வைத்து வா. நீங்க சொன்ன மாதிரி வச்சிட்டு வரேன். அரமனைக்கு போய் வச்சிட்டு வரணுமா? வாச்சிட்டு வரியா? அஸ்தானா, நீ வச்சா செம்பவளத்துக்கு நம்பிக்கை இருக்காது. அப்படியா? நானே வச்சுக்கிறேன். அரமனை சென்று வா. கோவையில கொடுக்கணுமா? கண்டிப்பா. காப்பு எப்போ போடுவேன்? காப்பு நிச்சயமா போடுறேன். நிச்சயமா மாட்டேன். மாட்டினா தப்பாது. செம்பவளா வாங்கி. அஸ்தானம், அடே அஸ்தானம், இனிமேல் செம்பகுளம் இவர்தான். ஆமாங்க. ஆகட்டும், கொண்டா. அஸ்தானம் எதுவும் வேற மாதிரி இது இல்லை சுவாமி. அப்படியே இல்லை சாமி. பண்ணிக்கோடி சுவாமி. 12 துறைமுறை தங்க மரக்கால் சுவாமி. வேற கட்ட மரக்கா மரம், அந்த மரக்கால் எந்த ஏன் பதறுகிறாய்? கூட கலக்க மாட்டேன் சுவாமி. நான் ஒரு முறை தானே கேட்டேன். சரிங்க சாமி. உன் தங்க மரக்கால் தானே? தங்க மரக்கால் தான். சரி, வாங்கி வைக்கின்றேன். மரக்காலை வாங்கி பொண்ண மரக்காலை வாங்கி பொண்ண மனக்கு மேல் ஏகும்போது அரக்கு திரு மாளிகை திறந்து மரக்காலை வைக்கலானா மரக்காலை வைக்கலாமா? பூங்கொடி நல்லதாஞ்சால் பிறவி பொன்னருக்கு ஏது சொல்வா? என்ன செய்வா? குணா நல்லதங்கால் பிறவி அச்சமில்லா வாழ அம்மா அச்சமில்லா வாழ நாட்டில தான் இப்போ அந்த வாய்ப்பளி வந்ததன்னா அண்ணா அச்சமில்லா வாழ நாட்டுக்கு தான் இப்போ அந்த அம்மா பள்ளி வந்ததன்னா அண்ணா நன்னா நாட்டினானே வாழ நாட்டிலதான் அண்ணா நட்டு முள்ளு கொண்டு தட்டானு வந்து நாட்டினானே வாழ நாட்டிலதான் அண்ணா நாட்டினானே வாழ நாட்டிலதான் நாட்டினானே வாழ நாட்டிலதான். செம்பகுளம் கொண்டு வந்த மரக்காலை வாங்கி நாம் மாலையில் வைக்க வேண்டாம் அண்ணா, வைக்க வேண்டாம் அண்ணா. அண்ணா கம்மலல் கம்மலல் என்று சொல்லி நீயோ கண்ணுக்கு கண்ணார என்னலாமா? கம்பள கம்பளம் என்று சொல்லி அண்ணா தண்ணியில் சத்தியோ செஞ்சானா
பெரிய அண்ணா அண்ணா கமலன் கமலன் என்று சொல்லி நீயோ கண்ணுக்கு கண்ணார என்னலாமா என்னை சொல்லி அண்ணா நீ அம்மா. அண்ணா நம்ம கூட்டியை அவன் கெடுக்க குருநாதன் விட்டயம தூரன் அண்ணா குருநாதன் விட்டயம தூரன் அண்ணா குருநாதன் விட்டயம தூரன் அண்ணா அம்மா, பிச்சை என்று வந்தவர்களை புண்ணை போக சொல்லக்கூடாது, அன்னம் என்று வந்தவர்களை அடைஞ்சு போக சொல்லக்கூடாது. இல்லை என்று வந்தவருக்கெல்லாம் அள்ளி இல்லை கொடுத்த தாங்களா இப்படி சொல்வது? அம்மா, ஜெகஜோல ராஜனுக்கு பொன்னாலை பொன்மரக்கால வடத்துக்குள்ளே கொண்டு போது வழக்கமா? வழக்கம் போல் நமது அரமனை பக்கத்திலே வந்தவுடன் பொழுது அஸ்தமாகி விட்டது. ஆண்டவரே என்று ஒரு இரவு தங்கிவிட்டு அண்ணா பத்தினியல் கண்டகின அண்ணா பகலே வந்து பாலிக்கிறையோ அம்மா அண்ணா அண்ணா பத்தினியல் நானும் கண்டகினா இப்போ பகலே வந்து பாலிக்கிறையோ அண்ணா அண்ணா உத்தமியல் நானும் கண்டாகினாய் இப்போ உடனே வந்து வாழிக்கிறாயோ அண்ணா என் பெரிய அண்ணா அம்மா அம்மா அண்ணா தங்கமே சதிசூது செய்வதற்காக சம்பவ ஆசாரி பொய் மரக்கால் உண்டு வண்டியில் மாளிகைக்கு தீங்கு கொண்டு தங்கமே. ஆகையினால் ஒருபோதும் அந்த மரக்காலை வாங்கிட மாளிகைக்கு வைக்க வேண்டாம் அண்ணா வைக்க அம்மா. அண்ணா அடைக்கலம் வந்து வந்தவனை ஆதரிப்பதான் பெரிது போய் என்று சொல்வது பெரிதல்ல. ஆனால் பாவம் செம்பவுல ஆசாரி நம்ம ரமணை தேடி வந்து விட்டான். நம்மளை விட்டால் வேற யாரம்மா உனக்கு தெரியும்? அண்ணா பாவம்மா. அம்மா கண்ணியே நாடாலும் பத்தினியே நாட்டு களஞ்சியமே பத்திரியே நாட்டு காலந்தியமே தங்கமே ஏனம்மா நாடாலும் பத்தினி நாட்டு காலந்தியமே நாடாளோ பத்திரியே நாட்டு காலந்தியமே நாட்டு காலந்தியமே தங்கையாரி நாடு காலந்தியமே தங்கையாரே அண்ணே தேரா திரவியமே விட்டாத செல்ல முதி ரவியமே திகட்டாத கண்மணியே ஏனம்மா திரவியமே விட்டாத செல்ல முதி ரவியமே திகட்டாத கண்மணியே கண்ணீர் விட்டாது செல்ல முதி தங்கையாரி திகட்டாத செல்ல போது தங்கையாரே வாடா மறைக்கோலத்தே பாசமுள்ள செண்பகமே மாறி கொடுந்து வாசமுள்ள செம்பகமே அம்மா வாடாமறி கோலத்தே பாசமுள்ள செண்பகமே மாறி கொடுந்து வாசமுள்ள செம்பகமே உனக்கு வாட்ட வந்து நேர்ந்ததென்ன தங்கையாரி என் தேடா திரவியமே அண்ணா திவிட்டாத செல்லமுதி
வாடா மறிக்குழந்தி, என் வாசமுள்ள செண்பகமே. அம்மா பாவம், செம்பகுல ஆசாரி நம்ம அரண்மனையிலே வளர்ந்தவன் வாழ்ந்தவன். அம்மா இரவு நேரம் ஆயிருச்சு. ஆண்டவா, இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்க அரண்மனையில் தங்கிட்டு நான் காலையில் போயிடறேன்னு சொல்றேன். அவனை எங்கம்மா அனுப்புறது? அம்மா, நம்ம அரண்மனைக்கு யார் வந்தாலும் அடைக்கிழமன வந்து விட்டால் அவரை ஆதரிப்பதானம்மா நம்மளுடைய குலவழக்கம். அப்பேற்பட்ட செம்போலாசரி நம்ம அனுப்பலாமா? நாட்டு மக்கள் என்ன ஏசுவார்கள் பேசுவார்கள்? அம்மா, அவன் நல்லவன், அவனை பற்றி நம்ம தவற சொல்லக்கூடாது. தாயி, நீ எதையும் கவலைப்படாதே, அண்ணன் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் சொல்லுவதை கேளுங்கள் அண்ணா. ஒருபோதும் அந்த மரக்காலை நாம் மாளிகைக்கு வைக்க வேண்டாம் அண்ணா. அண்ணா, உத்தமியால் கண்டகினா பெரியண்ணாவே அண்ணா, உடனே வந்து பழித்தோதையோ என்ன செய்வோம்? அம்மா, நான் பத்தினியால் கண்டகினா பெரியண்ணாவே அண்ணா, பகலே வந்து பழித்ததையோ என்ன செய்வோம்? அம்மா, என் அம்மா, 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 அண்ணா, அம்மா, நான் கண்டகினா எப்போது பை போடவில்லை அண்ணா. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கணா கண்டிருக்கின்றேன். ஆகையினால் தயவு செய்து அந்த மரக்காலை வாங்கி மாளிகைக்கு வைக்க வேண்டாம் அண்ணா, வைக்க வேண்டாம். கனவு அண்ணா, செம்பகுல ஆசை அரண்மனையை தங்க வைத்ததனால் நான் கனவு கண்டிருக்கிறேன் அண்ணா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். கண்ணே, அண்ணா, அப்படி என்றால் அப்படி நீ என்ன கனவு கண்டாய்? செம்பகுல ஆசாரி அரண்மனையை தங்க வைத்தால் என்ன நடக்கும் என்று சொல். அதை நான் கேட்கிறேன். இதோ சொல்கிறேன் கேளுங்கள் அண்ணா. ஆகட்டும். இணைபிரியார் ரெண்டு பேரும் என் பிராப்பே அண்ணா, இணைபிரியா கோக கண்டே பெரியண்ணா அண்ணா. அண்ணா, பிரிஞ்சு போகாதினா கண்டே பெரியண்ணா அண்ணா. நான் சொல்லுவதை கேளுங்கள் அண்ணா. தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது தனித்தனியாக பிறந்திருப்பீர்களே தவிர அரண்நொடியோடு நீங்கள் தனியாக பிரிந்திருந்தது கிடையாதண்ணா, கிடையாது. அப்படி வாழ்ந்தவர்கள் ரெண்டு பேரும் தனியாய் பிரிந்து போகுமாறு நான் கிடா கண்டேன் அண்ணா, கிடா கண்டேன். ஆகையினால் எனக்கு பயமாக இருக்கிறது அண்ணா. என்ன சொல்லுகிறாய்? அது மட்டுமல்ல, செம்பகுல ஆசாரியை தங்க வைத்தால் அண்ணா நம்ம குடும்பம் அழிய போகிறது. கம்மாளன் ஆசாரியை நம்பாதே, கம்மாளனை நம்பாதே, தட்டானை நம்பாதே அண்ணா. அண்ணா, நம்ம ஒன்று கூடி வாழ்ந்திருக்கிறோம், குடும்பம் எல்லாம் பிரிய போகிறது. ஒருவர் விட்டு ஒருவர் பிரிய கண்டேன். அன்றைக்கே நான் சொன்னேன், செம்பகுல ஆசாரி வரப்போகிறான், மரக்காலை கொடுப்பான், வாங்கி வைத்தீர்கள் என்றால் அந்த மரக்காலை வைத்துத்தானே நம்ம பிரிய போகிறேன் என்று கனவு கண்டேன். அதன்படியே வந்திருக்கிறான் அந்த சண்டாள பாவியை நம்பாதேன்னு சொல்லி. மட்டுமல்ல அண்ணா, நம்ம 10 சித்து கல்கட்டாயோ பெரியண்ணாவே அண்ணா, தீபத்தி எரிய கண்டு என் பிறப்பே அம்மா. அரக்குமாடி மாளிகையோ பெரியனாவே அண்ணா, அடல் பத்தி எரிய கண்டு பெரியனாவே ஒன்றிற்கு அஞ்சாதமா உத்தமான சொல்லை கேளாய், உத்தமான சொல்லை கேளாய் தங்கையாரே. அம்மா, துணுகளோ என்பிறப்பே அண்ணா, முடிச்சு வீணா கண்டேளையோ பெரியனாவே
அண்ணா நான் சொல்லுவதை கேளுங்கள் அண்ணா. நம்ம அரக்கு தீரு மாளிகையோ அண்ணா அனல் பத்தி எரியாக்குதே அம்மா. அண்ணா அண்ணா நான் சொல்லுவதை கேளுங்கள் அண்ணா. அப்படி இல்லாமல் அண்ணா நம்ம அத்தமில்ல மைத்துனாரோ என்பிடாப்பே அண்ணா அம்மா. என்ன சொல்லுகிறாய்? அண்ணா நம்ம அத்தமில்ல மைத்துனாரோ பையனாவே அண்ணா ஆடவாட சேனையெல்லாம் மடிய கண்ட அண்ணா நான் சொல்லுவதை கேளுங்கள் அண்ணா. நமது அத்தமிழை மைத்துனர் ஆடைபடி சேனை அத்தனையும் இந்த ஐவன காட்டில் மாண்டு மடியக்கனா கண்டேன். ஆகையினால் ஒருபோதும் இந்த மரக்காலை வாங்கின மாளிகைக்கு வைக்க வேண்டாம் அண்ணா, வைக்க வேண்டாம். கண்ணி, அண்ணா நீ சொல்வதெல்லாம் விந்தையிலும் விந்தயமாக இருக்கின்றது. அண்ணா சாதாரண ஆசாரி நம்ம குடும்பத்தை அழைப்பான், அப்படி நம்மளை விட்டு ஒருவரை ஒன்று பிரிப்பான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். தாய், இந்த பொன்னாண்டவரை பற்றி உனக்கு தெரியாதா? அண்ணா தம்பி சின்னனரை பற்றி உனக்கு தெரியாதா? ஆமை புகுந்த வீடு ஆசாரி அத்தானை பற்றி புகுந்த உனக்கு விளங்காது தெரியாதா? என்று சொல்வார்கள் அண்ணா. கண்ணி, அண்ணா வெட்டுக்கண் கிடைக்கும் வீரமாக இருக்கிறான். இங்கு நாங்கள் நால்வரும் இருக்கும் பொழுது அம்மா, நாங்கள் பெரிய மலை சிறிய ஒளியான மலையை சாக்கப் போகிறது. கண்ணி, கவலைப்படாது. அப்படி ஒரு வேலை செம்பகுல ஆசாரியால் தான் நமது அரண்மனை அழிய வேண்டும், நம்ம ஒருவர் விட்டு ஒருவர் பெரிய வேண்டும் என்றிருந்தால் கண்ணி அண்ணா அம்மா, ஈசனிட்ட எழுத்து படி எல்லளவு குறையாதம்மா. எழுத்து படி எல்லளவு குறையாதம்மா. தங்கவே தகவே ஈசனிட்ட எழுத்து படி எல்லளவு